ஓம் பிராணோபாசன மர்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிராணோபாசன நிஷ்டானாம் பிராணதத்துவ விதாம் சதாம் சாபேக்ஷிகம் ஹ்யமிருதத்வம் இதி வேதாந்த பாஸ்கரः. பிராணதத்துவ விதாம் பிராணோபாசகானாம் சாபேக்ஷிகம் அமிர்தத்வம் லப்யதே. பிராணோபாசனையோட ரகசியம் யார் அறிகிறார்களோ அவர்கள் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் என்பது இன்றைய விஷயத்தினுடைய கருத்து. பிராணோபாசனஸ்ய ரகசிய பஞ்சகம் அஸ்மின் தினே ஜனவரி மாசே 18 दिनाङ्कः. उत्पत्तिमायितं स्थानं विभुत्वं चैव पञ्चधा अध्यात्मं चैव प्राणस्य விஞ்ஞானம் அமிர்தம் அஷ்ணுதே. பிரஷ்னோபனிஷத் அத்தியாயம் 3 12வது மந்திரத்தினுடைய இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம், பிராணனை எவ்வாறு உபாசனை செய்ய வேண்டும் என்றால், பிராணனுக்கு சம்பந்தப்பட்ட 5 விஷயங்கள் ரகசியமாக இருப்பதை யார் ஒருவன் அறிந்து உபாசனை செய்கிறானோ அவன் அமிர்தத்வத்தை அடைகிறான். பிராணஸ்ய உற்பத்தி ஆகமனம் அஸ்தித்வம் விபுத்வம் பஞ்ச பிரகாரேன அத்தியாத்மம் ச இதி பிராணஸ்ய ரகசிய பஞ்சகம் யஹா ஜானாதி சஹ அமிர்தத்வம் அஷ்ணுதே. பிராணோபாசனேன சாபேக்ஷிகம் அமிர்தத்வம் பிராப்யதே. பிராணோபாசனஸ்ய து ஏதானி பஞ்ச ரகசியானி பவந்தி தானி ச. பிராணனுடைய 5 விதமான ரகசியங்கள் யாவை? 1. ஆத்மன ஏவ பிராணோ ஜாயதே. ஆத்மா ஏவ பிராணஸ்ய மூல காரணம். ஆத்மன ஏவ ஜனித்வ ஆத்மன்யேவ ஸ்தித்வ ஆத்மன்யேவ பிராணோ லீயதே. முதல் ரகசியம் என்ன? இந்த பிராணன் எதனால் அனைத்து பூதங்களும் இயங்குகின்றனவோ அந்த பிராணன் ஆத்மாவிலிருந்தே பிறந்தது. அது ஆத்மாவிலேயே தன்னுடைய இருப்பை கொண்டதாக இருக்கிறது. ஆத்மாவிலேயே தான் அது லீனமாகவும் ஆகிறது. இது முதல் விஷயம். அதாவது பிராணத்துக்கான ஆதாரமாக ஆத்மா இருக்கிறது என்பது முதல் ரகசியம். 2வது என்ன? மனோத்வாரா பிராணஹா இமம் தேகம் பிரவிஷதி ததா சர்வமேவ ஷரீரம் வியாப்னோதி. 2வது ரகசியம் என்ன? மனது என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி பிராணன் தேகத்தில் பிரவேசம் செய்து தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளிலும் அது ஊடுருவுகிறது. அப்போ மனதானது தேகம் முழுவதும் பிராணன் ஊடுருவதற்கான ஒரு கரணமாக ஆகிறது. இது 2வது ரகசியம். 3வது ரகசியம் என்ன? காரிய கரண சங்காதம் இமம் சம்வியாபிய பிராணஹா அந்தஹா பகிஷ்ட வர்த்ததே. காரிய கரண சங்காதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரம், இது இரண்டுத்தினுடைய சேர்க்கையை காரிய கரண சங்காத்தம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒன்று விளைவாகவும் அந்த விளைவை இயங்க வைக்கக்கூடிய ஒரு கரணமாகவும் இவை இரண்டுகளுடைய சேர்க்கையினால் ஒரு மனித உடலானது இயங்குகிறது. அதை காரிய கரண சங்காத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தை பிராணனே வியாபித்து இருக்கிறது. மேலும் அது உள்ளே மட்டும் இல்லாமல் வெளியிலும் பிராணனே தான் இருக்கிறது. காரியகரண சங்காத்தத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பிராணனே சூழ்ந்திருக்கிறது. இது 3வது விஷயம், பிராணனை பற்றி மனசில் கொள்ள வேண்டிய ரகசியம். 4வது சர்வாண்யபி இந்திரியாணி சம்வியாபிய பிராணஹா அநேகைஹி ரூபைஹி அவபாசதே பிராணஹா ஸ்வயம் விபுஷ்ச. எல்லா இந்திரியங்களையும் வியாபித்து இருக்கும் பிராணன் ஒவ்வொரு இந்திரியங்களிலும் ஒவ்வொரு விதமாக அது தோன்றுகிறது. கேட்கும் சக்தியாக தோன்றுகிறது, பார்க்கும் சக்தியாக தோன்றுகிறது. இவ்வாறு அனைத்து இந்திரியங்களினுடைய பெருமை அனைத்து இந்திரியங்களினுடைய தன்மையாக பிராணனே தான் இருக்கிறது. இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன? பாயுபஸ்தயோஹோ அபானஹா நேத்ர ஸ்ரோத்ர முக நாசிகாசு பிராணஹா.
நாபிதேஷே சமானः சன் பிராணः இந்திரியவியாபி இதி ஜானதः பிராணோபாசனேன பிராணசாயுஜ்யமேவ பலம் லப்யதே. பிராணன் ஒவ்வொரு இடத்திலும் பாயுபஸ்தம், அதாவது மலம் மூத்திரம் கழிக்கும் இடம், இனவிருத்தி செய்யும் இடத்தில் அபானனாகவும், நம்மளுடைய நேத்திர ஸ்ரோத்ர முகங்களில் பிராணனாகவும், நாபிஸ்தலத்தில் சமானமாகவும், இவ்வாறு இந்திரியங்களிலும் அனைத்திடத்திலும் பிராணனேதான் வியாபிக்கிறது, அனைத்தும் பிராணனாகத்தான் இருக்கிறது என்று பிராணோபாசனம் செய்யும்போது பிராணனுடன் சாயுஜ்யம், எப்படி பிராணன் அனைத்தையும் வியாபித்து அனைத்துமாய் இருக்கிறதோ அவ்வாறான ஒரு பலன் இந்த பிராண உபாசனை பண்ணுபவனுக்கு கிடைக்கிறது என்ற இந்த பலம் 5வது ரகசியமாக சொல்லப்படுகிறது. அதனால் பிராணன் ஹிரண்யகர்ப்பன் சாக்ஷாத் ஈஸ்வரன், அது அந்த ஈஸ்வரனுடைய தன்மை ஆத்மாவாகிய நான். இந்த விஷயத்தை மனதில் கொண்டு யார் பிராணனை ஈஸ்வரனாக உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அமிர்தத்துவம் கிடைப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரி ஓம்.